நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களாக திருப்புவனத்தில் லாக்அப் டெத்தில் மறைந்த அஜித்குமாருடைய மரணம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. அது குறித்து பேசுவதற்கு மூத்த செய்தியாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் நம்மோடு இருக்க, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடே கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது. இந்த அஜித்குமாருடைய மரணம் இது எப்படி பார்க்குறீங்க? கொலை அஜித்குமாருடைய கொலை, கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கு, அப்படிதான் நம்ம சொல்லணும். அதை இது எப்படி பார்க்குறீங்க? நேற்று விசாரணை இது ஒன்றும் பெருசாகதில்லை. சமூக வலைத்தளங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணை போயிருக்கு. விசாரணை எப்படி சார் போய்க்கு? நீதிமன்றம் விசாரணைக்கு போகுது நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சவொன்னு தான் இன்னைக்கு கடகடன்னு எல்லா மாற்றங்களும் நடக்குது. இந்த 5 காவல்துறை அதிகாரிகள் மீது லோவர் லெவலில் உள்ளவங்க மேலே கொலை குற்றம் சாட்டப்படுது. அவங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டாக ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது. அந்த எஃப்ஐஆர் வந்து மிகவும் நகைப்புக்குரிய ஒரு எஃப்ஐஆராக இருக்குது. கண்ணன் என்ற கான்ஸ்டபிள் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்படுது. அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, அஜித்குமார் வந்து நகையை எடுத்துகிட்டு பல்வேறு பெயர்களை சொல்கிறாரு. அவர் எடுத்தார், இவர் எடுத்தார், அப்படி இப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கடைசியாக நான் தான் எடுத்துக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டு எந்த இடத்துல இருக்குன்னு அந்த இடத்த காட்டுறேன்னு கூப்பிட்டு போயிட்டு ஆஸ்பெஸ்டஸ் சீட்டுக்கு கீழே அந்த நகையை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை ஆஸ்பெஸ்டஸ் சீட்லேருந்து எடுக்கும்போது எடுக்கிறதா சொல்லிட்டு ஓடிவிட்டார். ஓடும்போது அவருக்கு வலிப்பு நோய் வந்து செத்து போயிட்டார் அப்படின்றத எஃப்ஐஆராக போட்டிருக்கேன். என்னது, நம்மளாம் மடேனா? இதே எஃப்ஐஆர் வந்து ஏற்கனவே விட்னஸ் எஃப்ஐஆர் மாதிரி இருக்கு சார். ஒரு அது ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாம், அது டெம்ப்ளேட்டு. காவல்துறை வந்து எப்படி பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கை கால் உடைந்ததுன்னு எல்லாருக்கும் சொல்கிறாங்களோ, அதே இது ஒரு டெம்ப்ளேட்டு. முதல்வர் கூட இதை சட்டமன்றத்தை சொன்னார். ஐயோ, அது இன்னும் மோசம். ஃபஸ்ட்டு இது மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாளே வந்து மாற்றி பேசினார்ல. எப்படி ஒரு முதல்வரால் இப்படி மாற்றி பேச முடியும்னா, அன்றைக்கே நம்மலாம் அதை பற்றி பேசினோம். இன்றைக்கி வந்து ரொம்ப போகிற போக்கில் தகவல் தெரிந்ததும் நடவடிக்கை எடுத்துட்டோம். கோர்ட்டு கேட்குது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? இதுவா நடவடிக்கை? இது என்ன நடவடிக்கைன்னு கோர்ட்டை கேட்குது. அப்போது இந்த 5 காவல்துறை ஊழியர்களும் அவங்க வந்து ஒரு மியர் வில்லு தான். எய்தவர் யார்? அவரை எதுக்கு வந்து ஒரு எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியல் ஒருத்தர் சஸ்பெண்டு, இது போதுமா? இதை தான் கோர்ட்டு கேட்குது. இது என்ன நடவடிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயங்க. இது எல்லார் மனதிலையும் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்தும்ல. போலீஸ் நினச்சா நாளைக்கு உங்களை தூக்கி போய் அடித்து உங்கள் மேலே கேஸ் போட வேணாம், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்க வேணாம், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக வேணாம், ஏதாவது குடோனில் கொண்டு வந்து முறிச்சு சாவடிச்சுட்டு உயர் அதிகாரி சொன்னார் நான் பண்ணிட்டேன்னு சொன்னாங்கன்னா இது என்னது இது சார்? கண்டிப்பாக. இப்போ கடந்த ஆட்சியில் வந்துட்டு இந்த சாத்தான்குளம் நடந்தப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது பயங்கரமாக வந்துட்டு குரல் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க திமுக ஆட்சி தொடக்கத்திலே, அதாவது ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாட்களிலே ஒரு 6 லாக்அப் டெத் நடந்துச்சு. அப்போயெல்லாம் வந்து சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் காவல்துறைக்கு ஒரு பயம் இருந்திருக்கும்ல. ஸோ அதிலெல்லாம் வந்து விட்டுட்டனால தான் இது போன்ற நடக்குங்கள் இருக்கா? அதுதான் உண்மை. நீங்கள் தொடக்கத்தில் இந்த காவல்துறை மரணங்கள், காவல் கொட்டடி மரணங்கள், கஸ்டோடியல் டெத் நடக்கும் போதே அதுவும் ஒரு கொலை தானேங்க. ஸ்டேட் ஸ்பான்சர்ட் மர்டர் தானே அது. அரசு தான் பொறுப்பேற்கணும். ஆமாம். அப்போ அவர்கள் மீது கொலை குற்றம் சாட்டணும்ல. கொலை குற்றம் சாட்டி நீங்கள் வந்து ஒரு 10 முறை இது மாதிரி 10 காவலர்கள் மேலே நீங்கள் கொலை குற்றம் சாட்டி ஜெயிலில் போட்டுருந்தா அவங்க அடுத்தது பண்ணுவாங்களே. அடுத்தது 25 நிற்கும். ஆமாம், 33 சொல்கிறாங்க. என்கவுண்டர் சேர்த்தோம்னா அதுவும் ஒரு விதமான கஸ்டோடியல் டெத்து தானே, சட்டத்துக்கு புறமான மரணம். அப்போ இது எல்லாமே முதல் முறை நீங்கள் வந்து விட்டுட்டு ஒவ்வொரு முறையும் போலீஸை சப்போர்ட் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து நிற்குது. இப்போ இதுக்கு இத்தனை பேர் செத்தாங்களா, அவங்களோட லைஃப் என்ன யார் இப்போ கேரண்டி பண்ணுறது? திமுக காரங்க வந்து பேச்சுவார்த்தை பணம் பட்டுவாடை பண்ணுறாங்க. அது டிஎஸ்பியோட சேர்த்து பண்ணிடுறாங்க. 50 லட்சம் வரை பேசியிருக்காங்க. அந்த குடும்பத்தோட நேர்மையை நம்ம பாராட்டமா பண்ணுங்க. 50 லட்சம் எனக்கு காசு வேணையா, என் பையனுக்கு வந்து நீதி தான் வேணும்னு நினைக்கிறாங்களே. இப்போ ஏழைகள்னா உங்களுக்கு 50 லட்சத்தை காட்டினா அவங்க வந்து பள்ளி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க திமுக கொடிக்கம் கட்டின அந்த காரில் தான் கூட்டு போய் பேரம் பேசியிருக்காங்க. அதுதான் எந்த அளவுக்கு இது அறிவுன்றது கொஞ்சம் என்ன இல்லையா? இல்லை, மக்கள் உயிர் அப்படின்னும் போது வாட்ச்மேனாக இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருந்துக்க மாட்டான். அப்போ ஏழைகள் உயிர்னா வந்து ஓகே, காசுக்கு பள்ளி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. நீ காசு கொடுத்தா வந்து சரிங்க ஐயா சாமி காசு கொடுத்தேன்னு போயிடுவான். இது என்னது? இது பிச்சை போடுறது. அது இது ரொம்ப இதுவே கண்டிக்கத்தங்குது. இந்த மரணமே, இந்த கொலையே கண்டிக்கத்தக்கது. அந்த கொலையை வந்து மறைச்சு அதை மூடுறதுக்கு 50 லட்ச ரூபா பேரம் பேசுறது இன்னும் அசிங்கம் இல்லை.
இப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. அந்த திமுக போய் பேசினார்ல, அவரையும் தூக்கி, அவரும் அந்த கொலைக்கு உடந்தே தானே, இந்த கொலையை மறைப்பதற்கு உடந்தையாக செயல்பட்டவர் தானே, அவரையும் தூக்கி உள்ள போடுமா இல்லையா? ஆனா எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையே. ஊடகங்கள் பேசியிருக்கு. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் கூட முதல்வர் வந்து இது குறித்து பெருசாவே பேசலையே சார். ஒரு 2 வரையில முடிச்சிட்டாரு அவரு. அவர் டினையல் மோட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றது தான் அவர். அம்மா வந்தது நடவடிக்கை எடுத்துனா அவ்வளோதான், அது பேர் என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்ட்டு கடந்து போயிடுறாரு. இங்கே செய்தி ஊடகங்கள் கூட இதை பற்றி பெருசாக பேசாத ஒரு சூழல் எப்படி இருக்குது? அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி இந்த சமூக ஊடகங்கள்னு இல்லைன்னா இந்த கொலை இவ்வளோ பெருசாக ஆயிருக்காது. இந்த பெய்டு சேனல்ஸ் எல்லாம் எல்லாம் அரசியல் கட்சிகளால் நடத்தப்படும், ஆளும் கட்சிகளால் நடத்தப்படும் சேனல்கள்லாம் இது ஒரு வரி செய்தி கூட போட்டிருக்க மாட்டாங்க. அது முடிஞ்சு போயிருக்கும். இது சோஷியல் மீடியா இருந்தது, டிஜிட்டல் மீடியா இருந்ததுன்னு ஒரே காரணத்தினால இது இந்த அளவுக்கு பெருசாக மேலே வந்துருது. இல்லைன்னா என்னத்துக்கு ஆகும்? யாருக்குமே இந்த செய்தி போய் சேர்ந்துருக்காது. 10/11 அவர் வந்து எஃப்ஐஆரில் சொன்ன மாதிரி வலிப்பு நோயில் மரணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நீதிபதிகள் வந்து அரசு வந்து ரொம்ப காட்டமாகவே கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டுருங்க. எப்படி சார் வந்து பார்க்குறீங்க? இந்த வழக்கை பொறுத்தவரையில் எஃப்ஐஆரே போடல. எஃப்ஐஆர் போடாமல் இவங்க வந்து இல்லீகல் கஸ்டடியில் தான் எடுத்து வந்து அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இது ஸ்டேஷனுக்கே கூட்டு போகல. ஸ்டேஷனில் போனால் சிசிடிவி அப்போ தான் அஃபிஷியல் லாக்அப் டெத்னா கூட வரும். டெக்னிக்கலாக இது வந்து இல்லீகல் கில்லிங் தான், அது மர்டர் தான், அது ரியல் மர்டர். கொலையை காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நடத்திய ஒரு கொலை, அவ்வளோதான் அது. இதை வந்து எந்த விதத்திலையும் நம்ம சப்போர்ட் பண்ணுறதை விட்டுது. அது வந்து சட்ட ரீதியாக கூட நம்ம வந்து சொல்லவே முடியாது சார். கண்டிப்பாக இப்போ இந்த ஒரு கோயில் பிரதானமான ஒரு கோயிலாக இருக்குது. அந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்க எதனால் இந்த இவர்கிட்ட சாவியை கொடுத்தாங்க, இவங்க எப்படி காரில் வந்து நகையை வச்சுட்டு போனாங்க, நகை இருக்கு தெரிஞ்சுட்டும் எப்படி இவங்ககிட்ட சாவியை கொடுத்தாங்க அப்படியான விசாரணை வந்துட்டு இல்லை. இந்த அம்மா இதுக்கு முன்பு ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்காங்க. அந்த ஸ்கேன் சென்டரில் போயிருக்காங்க. அந்த ஸ்கேன் எடுத்தாங்களா என்னன்னு தெரியாது. அந்த இடத்துல இப்போ நார்மலாக ஸ்கேன் எடுக்கும்போது நகை கழட்டி வைக்கணும் இல்லையா, அப்போ அங்கே கழட்டி வச்சாங்களா, அது என்னாச்சு, எந்த விதத்துலையும் இவங்க தாங்க கார் எடுத்தானுங்க. இதுக்கு பின்னாடி இந்த அம்மாவை மட்டுமே இந்த காவல்துறையிட்ட ஓவராலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் மட்டுமே இது நடந்திருக்காது. அவங்க யார்ட்டாவது பெரிய அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. இல்லை, அதான் சொல்கிறாங்க. இப்போ அது குறித்தான ஒரு விசாரணையே கிடையாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சர் அளவில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட அழுத்தம் காரணம்னு சொல்லப்படுது சார். திமுக பெரிய அழுத்தம்லாம் இந்த பையனை போய் அடிச்சு கொள்ளுங்கன்றதுலாம் அழுத்தம் கிடையாது. விசாரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு மேலதிகாரிப்பா, அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அடுத்த அதிகாரி பா எஸ்பி சொல்கிறாருப்பா, இல்லைன்னா என்னன்னு பாருங்கன்னு டிஎஸ்பி சொல்லியிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் எப்பா டிஎஸ்பி சொல்கிறாருப்பா என்னன்னு பாருங்கப்பா, வேணா அவருடைய ஸ்பெஷல் டீம் அனுப்புகிறாராம்ப்பா அப்படின்ட்டு. இப்போ இந்த டீம் வந்து ஸ்பெஷல் டீமுக்கு யார் ஆத்தரைஸ் பண்ணுது? நீ போய் அடி, இந்த கேஸில் நீ போய் விசாரணை யார் ஆத்தரைஸ் பண்ணுறது கோர்ட்டு கேட்குது. அதுதான் இப்போ இந்த உறவினர்கள், காவலுக்கு தண்டிக்கப்பட்ட காவலர்களுடைய உறவினர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. உயரதிகாரி சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டுக்காரங்க பண்ணிருக்காங்க. அப்போ அந்த சொல்கிறப்ப அந்த உயரதிகாரி யார் மீண்டும் யார் அந்த சார்ன்ற மாதிரி. ரைட்டு, கரெக்ட். யார் அந்த உயரதிகாரி ஃபைன் தான். உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? உயரதிகாரி போய் கிணத்துல குடிச்சு சாவுன்னா சித்து வராது. இவர் வந்து டு எக்ஸிக்யூட் லா தானே, சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஒரு அதிகாரி தானே. சட்டத்தை இல்லீகலாக, அதாவது சட்டவிரோதமாக எப்படி ஒரு நிகழ்வு அது அவர் செய்ய முடியும்? அது அவருக்கு தெரியாதா? சட்டம் தெரியாதா? உயரதிகாரி சொன்னா நான் எதுக்குங்க தப்பு பண்ணணும், நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. அடிக்கிறதே தப்பு. ஃபஸ்ட்டு இதை முறையாக பண்ணி, உயரதிகாரிகள் அழுத்தம் கொடுத்ததுனால முறையாக பண்ணி கூப்பிட்டு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து கஸ்டடியில் நீங்கள் விசாரிக்கலாமே. கண்டிப்பாக. இப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேறு வந்திருக்கு சார். போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மிருகத்தனமாக தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டோட அப்சர்வேஷன் எதுமா, இது சாதாரண கொலை அல்ல. 44 காயங்கள் ஆட்டாப்சி ரிப்போர்ட்லேருந்து வந்தது அதிர்ச்சியாக இருக்குது. உடலில் ஒரு இடம் கூட காயம் இல்லாத இடம் இல்லை. ஏங்க அப்படியா போட்டு அடிப்பான் ஒரு மனுஷன்? யோசிச்சு பாருங்க. அந்த வீடியோ நீ பார்த்தீங்களா? கை ரெண்டும் கட்டி கிடக்கு, 2 பேர் ஏதோ மாட்டை வந்து அருவாளில் வச்சு வெட்டுற மாதிரி டம்மு 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 டம்முன்னு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. எப்படிங்க அது முடியுது ஒரு மனுஷனால? எவ்வளவோ குற்றங்கள் பண்ணவங்களா சுதந்திரமா இருக்காங்க. இல்லை, அவர் நிரபர, அவன் வந்து அவன்கிட்ட எந்த ஆயுதமுமே இல்லைங்க.
ஆயுதம் இல்லாத நீ எதுக்கு அடிக்கிறீங்க? கண்டிப்பா உங்கள்கிட்ட ஆயுதம் எடுத்து அவன் சண்டை போடானா அடி, அது கூட தற்காப்புக்கு நீங்க பண்ணலாம். அவன் அப்பா பாவங்க, அவன் கட்டி போட்டு கட்டி போட்டு அடிக்கிறாங்க. எப்படி முடியுது? தண்ணி கேட்டிருக்காரு, தண்ணி கொடுக்கலன்னு சொல்றாங்க. அந்த தண்ணியில வந்து மிளகாத்தூள் போட்டு குட்டுறா அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் போயிருக்குங்க. அவன் அடிச்ச அட்டியில லத்தி சார்ஜோடைய எவிடன்ஸே அவ்வளோ இருக்குன்றாங்க. பயமாகவும் இருக்கு, ரொம்ப மனவேதனையாகவும் இருக்குங்க. அது ஒரு உயிர் இல்லை. கண்டிப்பா அந்த ஒரு குடும்பம் அவனை நம்பி இல்லை. உங்க குடும்பம் இப்போ ரோட்ல வந்து உட்காராங்கல்ல, அப்ப எங்க போச்சு அறிவு? ஸோ தொடர்ந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 25வது மரணம். ஏற்கனவே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர்கிட்ட இருக்க, ஏற்கனவே காவல்துறை வந்து முதல்வரோட கட்டுப்பாட்டில் இல்லை சூழலில் முதல்வர் தொடர்ந்து இந்த காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேற சரியான ஒரு அமைச்சர்கிட்ட இதை கொடுத்துட்டு எந்த அமைச்சர் கொடுத்தாலும் இப்படி தானே இருக்கும். முதல்வருக்கே பயப்படலைன்னா வேற யாருக்கு பயப்படுறாங்க? துணை முதல்வர்கிட்ட கொடுக்கலாம். அவர்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்க போகுது? விளையாட்டுத்துறை மாதிரி தான் இருக்கும். சரி, மோர் தென் எனிதிங் இந்த மொத்த சமூகமும் காவல்துறையும் சமூகத்தில் தான் இருக்கு. அவங்க சென்சிட்டிவ் ஆகணும். இது மாதிரி விஷயத்தில் இது தப்பு. நான் வந்து எனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை மட்டுமே நான் வந்து செயல்படுத்துவேன். எனக்கு வழங்கப்படாத அதிக வேலையை நான் செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்தாலே போதுமேங்க. ஒரு பையன் இப்போ இந்த உயிரை யார் திருப்பி தருவா? முடியுமா? அடிச்சாங்களா வந்து திருடலன்னு தெரிஞ்சு போச்சுல, கண்டிப்பா செத்து போயிட்டானே, யார் திருப்பி கொடுப்பா? இப்போ அந்த 5 காவலர்களுக்கும் கொலை வழக்கு தானே. கண்டிப்பா அந்த நாளைக்கே தீர்ப்பு வந்து அவங்க வெளில வந்துடுவாங்களா? அவங்களுக்கு வேலை கொடுத்துருமா அந்த அரசு? யார் இவர்களை இனிமேல் இந்த உயர் அதிகாரிகள் காப்பாற்றுவாங்களா? கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. நிச்சயம் அவங்க கேஸ் நடத்த இந்த கேஸை வந்து நடத்துறது யார் நடத்துவா? கேஸ் நடத்துறதுக்கு வக்கீல் இது யார் செலவு பண்ணுவான்? ஃபேமிலி தான் செலவு பண்ணும். 5 பேருக்கும் வந்து எவ்வளோ வருஷம் ஆகும் இந்த கேஸ் முடியறதுக்கு? இதில் எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அட்டாப்சி ரிப்போர்ட்டை அடித்து தான் ஜெத்தான் இருக்குது. அவங்க எப்படி தப்பிக்க முடியும்? வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. ரெண்டாவது, இந்த கேஸை வந்து பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதான் உங்களுக்கு வேலை. இந்த 10 வருஷமாக இருக்கட்டும், 20 வருஷமாக இருக்கட்டும், இந்த கேஸை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருந்துட்டுங்களே. இப்போ இவங்க வந்து சரி இப்போ எல்லாம் மக்கள்லாம் மறந்துட்டாங்க, இந்த கேஸில் வந்து லூஸ்லாம் விட்டுலாம் அப்படின்னு விட முடியாது. இப்போ மாட்டினது யார்? கடைசி அந்த அடிமட்டத்தில் இருந்தவங்க தான் மாட்டினாங்க. அப்போ அவங்க தானே யோசிக்கணும். நாளைக்கு இது மாதிரி நம்மளுக்கு தப்பான ஆர்டர் கொடுத்து நம்ம பண்ணால் நம்ம லைஃப் போயிடும்னு அவங்க தானே ஃபீல் பண்ணோம். அவங்க ஃபேமிலிக்கு எதாவது பணம் கொடுத்து சரி பண்ணிடுவாங்கல்ல. அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா நீங்கள் சட்டத்தில் நீங்கள் வழக்கில் மாட்டிங்களே. அவங்க குடும்ப பின்புலம் என்னென்ன இருக்கோ, எத்தனை குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கோ, கல்யாணத்துக்கு எத்தனை குழந்தைங்க ரெடி ஆகிருக்குதோ, இல்லை என்ன நல்ல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற வயசில் இருக்கோ, எப்படின்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அப்போ இது ஒரு தவறான ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணதோடைய விளைவு நீங்கள் இன்னைக்கு சிறையில் இருக்காங்களே இந்த 5 பேரும். ஸோ இது ஒரு படிப்பினை தான். இது எல்லாருக்குமான படிப்பினை. இனிமே ஒருத்தன் உயரதிகாரி சொல்கிறான்றதுனால ஒருத்தன் போட்டு அடிக்கிறது ஸ்டாப் அப்படின்றது பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து அடிமட்ட காவலர்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. முதல்வர் வந்துட்டு தகவல் வந்தோடனே நடவடிக்கை எடுத்துன்னு சொல்கிறாரு. அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாரு? சாத்தான் குளத்தை இது ஒப்பிடக்கூடாது, அமைச்சர் இது லாக்அப் டெத்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி சொல்லுறாரு? சி அமைச்சரை பார்த்து மக்கள் செய்கிறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா ஊடகங்களும், நான் சொல்கிறது டிஜிட்டல் ஊடகங்கள், ஆங்கில நாளிதழ்கள்லாம் போட்டு மெரிக்குது. இது என்னடா இப்படி பண்ணுறாங்க, என்னடா இவர் வந்து ஒரு புது வியாக்கியானம் கொடுக்குறாரு. இப்போ சாத்தாங்குளத்திற்கும் இதற்கும் எந்த மாறுபாடும் இல்லை. இன்ஃபேக்ட் சாத்தாங்குளத்தோட மோசமானது இது. சாத்தாங்குளத்தில் வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்தது. ஒரு ஆஃபீஸரு என்னை எதிர்த்து பேசுவேன் நீ அப்படின்னு. இதுக்கு எங்கேயுமே இல்லையா? ஒரு ஆஃபீஸர் சொன்னான்றதுக்காக போட்டு அட்டின்னு அடித்து சாகடிச்சா? இது எல்லாருக்குமே நடக்கலாங்க, யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஒரு உயர் அதிகாரி போய் ரங்கபாண்டியை தூக்குங்க அப்படின்னாருன்னா தூணி வந்து அடிச்சே கொண்டு வருவாங்கல்ல. இன்னொரு உதயாரி என்னை தூக்கு போய் அடி அப்படின்னா அடிச்சே கொண்டு வருவாங்கல்ல. இது எப்படி நீங்கள் வந்து ஒரு ரைட் டு லைஃப்னு இருக்குல்ல, எனக்கு வாழ்வதற்கு ஒரு உரிமை இருக்குன்னு, அந்த உரிமையே கேள்விக்குறியாகுது இல்லைங்க இந்த சிஸ்டம். அதனால தான் சொல்கிறேன் இது ரொம்ப ஆபத்தானதுன்றேன்.
சார் மறுபடியும் இதை கேட்க வேண்டிய சூழ்நிலைடா, இவ்வளோ பிரச்சனை போய்க்கிருக்கு. ஆனால் முதல்வருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு வந்துட்டு அதை ஒரு 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 துளியில் கடந்துட்டு அவர் சாதனைகள் தேர்தல் நோக்கி போகிறது எப்படி சார்? ரைட். அடுத்த சப் கேள்வியை ஏன் கேட்கல? நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, அவர் வந்து சொல்கிறாரு, அதை அடுத்தது வளர்த்து எடுக்கிறது யாரு? செய்தியாளர். ஏன் கேட்கல? என்னங்க இப்படி இப்போ அடுத்தது நானாக இருந்தால் அந்த இடத்துல இல்லைங்க டிஎம்கே ஆட்கள் போய் 50 லட்சம் பேரம் பேசினாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டுருக்கணுமா இல்லையா? அடுத்த இன்னொரு ரிப்போர்ட்டர் அதை ஒரு டிஎஸ்பியும் போயிருக்காருன்னு சொல்கிற செய்தி வருது, அதை பற்றி என்ன முதல்வரேன்னு கேட்டிருக்க வேணாமா? நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி எஃப்ஐஆரில் வந்து வழுக்கி விழுந்த வலிப்பு வந்து இறந்து போனார்னு போட்டிருக்காங்களேன்னு கேட்க வேணாமா? நீங்களும் இது குறித்து முன்னாடி இது மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் கேள்வி கேட்டால் தானங்க அவரை வந்து அவர் அந்த இடத்துல நிலைநிறுத்தணும்ல. அது சம்டைம்ஸ் செட்டப் ப்ரெஸ் மீட் நடக்கும், இதை மட்டும் கேளுங்க, இது மட்டும் கேளுங்க, மற்றதெல்லாம் கேட்டுறாதீங்கப்பா, கோச்சு பாருப்பா அப்படி. சரிங்க அப்படியே கேட்டுறோம். இது என்னது இது? அப்போ இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா? இல்லை, அரசு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீதிமன்றத்தில் வந்துட்டு இதை வச்சு அரசியல் செய்ய பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதை சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில். இதை எப்படி சார் பார்க்குறது? இல்லை, ஐ டோன்ட் திங்க். அது எனக்கு தெரியல, அப்படி கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை, அரசியல் செய்ய பார்க்குறேன், நீங்கள் இருந்தாலும் தான் பண்ணியிருப்பேன்ற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்காரு. ஓகே. இல்லை, நீதிமன்றத்தினால தாங்க இது இந்த அளவுக்கு நிற்கிது. நீதிமன்றம் இல்லைன்னா இது வந்து இந்த எஃப்ஐஆர்லாம் இந்த எஃப்ஐஆர் கூட போட்டிருக்க மாட்டாங்க. காலையில் கேஸ் வருதுங்க, நேற்று வந்து நாளைக்கு விசாரிப்போம் அப்படின்னு சொன்னது தாங்க கிடக்கணும்னு இவ்வளோ மாற்றங்களே. கண்டிப்பாக. அதனால் நீதிமன்றத்தை இதில் நம்ம உண்மையிலே பாராட்டி தரணுமே வந்துச்சு. அதில் வந்து அதற்கு ஒரு நோக்கம் கற்பிக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான். தொடர்ந்து இது போன்ற செயல்கள், பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், இது போன்ற செயல்களாகட்டும், தமிழக காவல்துறை மீது மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பயம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ போலீஸா அப்படின்னு பயம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஐ டோன்ட் திங்க் இது ரொம்ப உண்மையிலே மனசை ரொம்ப உழுக்கிற ஒரு சம்பவமாக இருக்குது. இது இப்படியே போச்சுன்னா நம்ம ஸ்டேட் என்னத்துக்கு ஆகும்? ஓ ஐயோ, மக்கள் தே லாஸ்ட் ஹோப் அப்படி தான் நினைக்கிறேன் நான். மக்கள் வந்து இப்போ என்னுடைய மனநிலையிலேருந்தே நான் பார்த்தேன்னா நீதிமன்றம் மட்டும்தான் வந்து கடைசி நம்பிக்கையாக இருக்குது. இவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணுவாங்க, உங்களை வந்து உங்கள் லைஃபே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்படி எதுக்கு பண்ணணும்? தொடர்ந்து எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு திமுக நிர்வாகிகளுடைய தொடர்பு எல்லா குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், இப்போ பாலியல் குற்றமாக இருக்கட்டும், எந்த குற்றமாக இருந்தாலும். சென்னையில் நடந்த ஒரு இதே மாதிரி கஸ்டோடியல் பிரியாவுடைய அப்பா போயிட்டு திமுக கட்ட பஞ்சாயத்து பேசி சரி பண்ணாங்க. இது அரசுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று கட்சி வந்து வேலை செய்யுது. அது எது கட்சி வேறு அரசு வேறு இல்லையா? அதுதானே டெக்னிக்கலாக அதானே உண்மை. நீங்கள் டிஎம்கே ஆஸ் அ பார்ட்டி எலெக்ட் பண்ணி சிஎம் உள்ளே போயிட்டாருன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தானே. அமைச்சர்கள் உள்ளே போனாங்கன்னா வந்து அமைச்சர்கள் தானே. அவங்க திமுகவுடைய தொடர்பை செக்ரட்டேரியட்டுக்கு வெளியில் தானே வைக்கணும். ஆனால் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குல்ல. இல்லைனா ஒரு டிஎஸ்பியும் டிஎம்கேயும் போயிட்டு 50 லட்சம் பேரம் பேச முடியுமா? இப்போ இந்த கட்சிக்காரும் இந்த காவல்துறை அதிகாரம் எவ்வளோ இணக்கமாக இருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக இது ரொம்ப தப்பு இல்லையா? அதை தான் சொல்கிறேன். இதுவும் வந்து ரொம்ப, நீ கவர்மெண்ட்டு, நீ கட்சி, நீ எப்படி ரெண்டு பேரும் கொலைட் ஆக முடியும்? ஆனால் ஒரு வழக்கில் கூட நிர்வாகிகள் யாருமே தண்டிக்கப்படவில்லை, குற்ற வழக்கு சேர்க்கப்படவில்லை. இதை சேர்க்கணும். இப்போ அரசு சரியாக இருந்தால் அதிகாரிகள் சரியாக இருப்பாங்க. அதிகாரிகள் சரியாக இருந்தால் கீழே இருக்கவங்க கீழ்மட்ட அதிகாரிகள் சரியாக இருப்பாங்க. அப்போ மக்களுடைய வாழ்க்கையும் அமைதியாக போகும். இங்கே மேலே சரியில்லைன்னா அடுத்து எல்லா லேயரும் சரியில்லாமல் தானே போவோம். எல்லா லேயர்ஸும் தனக்கு இதில் என்ன லாபம், தனக்கு என்ன லாபம் தானே பார்க்க ஆரம்பிக்கும். இப்போ தனக்குன்னு வரும்போது பொதுமக்களுடைய லாபத்தை அது பார்க்காதில்ல, பொது சமூகத்துடைய லாபத்தை பார்க்காதில்ல. அப்படி தான் போயிருக்குது இப்போ. நிச்சயமா சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி பாட்டி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.